இன்றைய தினம் ஃப்ரீ எடுகேஷன் யூடியூப் சேனலூடாக மற்றுமொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய காணொளியானது இலங்கை ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சை கடந்த கால வினாத்தாள் நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு வினாக்களை உள்ளடக்கினதாக அமைய இருக்கின்றது. இக்கடந்த கால வினாத்தாளானது 2015-17 ஆண்டு காலப்பகுதிக்கான இலங்கை விஞ்ஞான சேவைக்கான போட்டி பரீட்சைக்குரிய நுண்ணறிவு உளச்சார்பு வினாத்தாளிலிருந்து 1 தொடக்கம் 15 வரையான வினாக்கள் உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றேன். அந்த வகையில் தற்போது நாங்கள் வினாக்களுக்குள்ளே பிரவேசிக்கலாம். அந்த வகையில் 2015-17 ஆண்டு காலப்பகுதியில் இலங்கை விஞ்ஞான சேவை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சைக்குரிய வினாத்தாளாக இந்த வினாத்தாள் அமைகின்றது. இந்த வினாத்தாளுக்குரிய PDF தேவையானவர்கள் நீங்கள் இந்த யூடியூப் வீடியோக்களே இருக்கின்ற வாட்ஸ்அப் குழுவில் இணைவதனூடாக அதனை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் நாங்கள் முதலாவது வினாவை பார்வையிடலாம். 1 தொடக்கம் 5 வரையான ஒவ்வொரு வினாவின் கீழும் 4 சொற்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் 3 சொற்களை ஏதேனும் ஒரு இயல்புக்கேற்ப ஒரே கூட்டத்தின் கீழ் வகைப்படுத்த முடியும். அவ்வாறு ஒரே கூட்டத்தில் வகைப்படுத்த முடியாத எஞ்சிய சொல்லை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவின் இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதட்டுமா. ரைட். முதலாவது பாருங்க, பலா, ரம்புட்டான், தென்னை, மா. இப்போ இதை பார்க்க உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். இதில் வேறுபட்டதுன்னு சொல்லும்போது பலா, ரம்புட்டான், தென்னை, மா. இதில் பாருங்க, தென்னை ஒரு வித்திலை தாவரமாக இருக்குது. மற்ற மூன்றும் இருவித்திலை தாவரமாக இருக்கிறதால இதை நாங்கள் வேறுபட்டதாக தென்னையை கருத முடியும். அந்த வகையில் முதலாவது வினாவுரிய விடை இலக்கம் 3. இரண்டாவது வினா ஓடம், அடுத்தது தெப்பம், சைக்கிள், மோட்டார் சைக்கிள். இதில் பார்த்தீங்கன்னா ஓடம் மனித வலுவை பயன்படுத்தி இயக்க முடியும், இயந்திரங்களை பயன்படுத்தி இயக்க முடியும். ஒரே சீரான பாதையிலே அது இயங்கிக் கொண்டிருக்கும். தெப்பம் பார்த்தீங்கன்னா இது மனித வலுவை பயன்படுத்தி இயக்க முடியும், ஆனால் ஒரு சீரான பாதையில் இயக்க முடியாத இருக்கும். அது நீரோட்டத்தின் தன்மைக்கேற்ப நகர்வதாக இருக்கும். அடுத்து சைக்கிள், இது மனித வலுவும் இயந்திரங்களும் பயன்படுத்தலாம். இப்போ தற்போது இயந்திரங்கள் பயன்படுத்துகிற சைக்கிளும் இருக்கு. மோட்டார் சைக்கிளும் இயந்திரங்கள் ஊடாகவும் ஒரு சீரான பாதையில் இயக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இதில் இருக்கிறதுல தெப்பம் ஒரு சீரான பாதையில் பயணிக்காமல் இது நீரோட்டத்தின் அடிப்படையில் மனித வலுவை மட்டும் பயன்படுத்தி இயங்குறதால வேறுபட்டதாக நாங்கள் இதில் தெப்பத்தை கருத முடியும். அடுத்து யானைக்கால், அம்மை, டெங்கு, மலேரியா. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் யானைக்கால் நுளம்பால் பரப்பப்படுகிறது. அம்மை அது ஒரு வைரஸ். டெங்கு நுளம்பால் பரப்பப்படுகிறது. மலேரியாவும் நுளம்பால் பரப்பப்படுது. ஆகவே அம்மையை தவிர மற்ற மூன்றும் நுளம்பால் பரப்பப்படுறதால இதிலிருந்து வேறுபடுறது அம்மையாக நாங்கள் கருத முடியும். அடுத்தது குளம், அருவி, ஆறு, ஏரி. இந்த 4 சொற்கள்லையும் விடயப்பரப்பிலையும் குளம் மனிதனால் உருவாக்கப்பட்டது. மற்ற மூன்றும் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே உருவானது. ஆகவே இதில் வேறுபடுறது குளம் என்று சொல்லி நான் அதை கருதுகிறேன். வேறு மாற்று சிந்தனைகள் அல்லது விடைகள் இருக்குமாறு தான் நீங்கள் அதை கொமெண்ட் சூடாக பகிர்ந்து கொள்ள முடியும். அடுத்த ஆசிரியர், வைத்தியர், வியாபாரி, தச்சன். இதில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர், வைத்தியர், வியாபாரி இவ தங்களோட சேவைகளை பரிமாற்றம் செய்து கொள்கிறார். தச்சன் ஒரு பொருளை உருவாக்குறார். இப்போ அவையில் வேறுபடுறது தச்சன் வேறுபடுறதாக இருக்கும். ஆகவே 5வதுக்குரிய விடையாக 4ஐ தெரிவு செய்ய முடியும். அடுத்த 6 தொடக்கம் 10 வரையான ஒவ்வொரு வினாவின் கீழேயும் 2 சொற்சொடிகள் வெற்றிடத்துடன் தரப்பட்டுள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் முதலில் தரப்பட்டுள்ள சொற்சொடியிலான தொடர்புக்கு சமமான தொடர்பே 2வது சொற்சொடிக்கும் இடையில் காணப்படுவதால் வெற்றிடத்துக்கு மிக பொருத்தமான சொல்லை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவின் இலக்கத்தை வினாவின் எதிரே தரப்பட்டுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. பந்து விளையாட்டுக்கு பயன்படுத்தப்படும், புத்தகம் படிப்பதற்கு பயன்படுத்தப்படும். அப்போ இதில் பொருத்தமான தொடர் விடை 3. அடுத்தது புத்தகம் எழுத்துக்களை உள்ளடக்கினதாக இருக்கும். வானவில் நிறங்களை உள்ளடக்கினதாக இருக்கும். வானவில் நிறங்களால் உருவாகினதாக இருக்கும். அதே மாதிரி ஓவியர் நிறங்களை பயன்படுத்துவார். இசைக்கலைஞர் எழுத்தாக்கம், சுருதி, ஸ்வரங்கள், பாடல்கள். இசைக்கலைஞர் சுரங்களை பயன்படுத்துவார். ஆகவே 3வது விட பொருத்தமானதாக இருக்கும். அடுத்த பாருங்க, கல்வி, கல்வி இந்த விளைவு எழுத்தறிவாக இருக்கும். மறுமை என்ற விளைவு பஞ்சம். பஞ்சம் என்பது அது ஒரு நாட்டில் ஏற்படுகின்ற
ஒரு நிலவரம். அது வறுமை அல்ல, வறுமையால் ஏற்படுறதல்ல. அந்த தட்டுப்பாடு காரணமாக ஏற்படுறதா இருக்கும். ஒட்டுமொத்த சமூகத்தை பாதிக்கிற விடயமாக இது இருக்கும். ஆனால் வறுமை என்பது ஒரு தனிநபர் சார்ந்த விடயங்களாக இருக்கும். மந்தபோசனை என்பது வறுமையால் உருவாகக்கூடிய விளைவாக இருக்கும். ஏன்னா உணவு பிரச்சனை ஏற்பட்டு மந்தபோசனைகள் உருவாக்கின வாய்ப்புகள் இருக்கும். வறுமை படிப்பின்மையை உருவாக்கும். வறுமை வந்து படிப்புக்கு ஒரு தடையாக இருக்காது. அடுத்த நிவாரணம், வறுமை என்ற விளைவு நிவாரணம் அல்ல. ஆகவே இதில் இருக்கிறதுல மிக பொருத்தமானதாக நான் கருதுறது வந்து இரண்டாவது விட வந்து சரியானதாக இருக்கு. அடுத்தது வந்து 10வது பட்டம் நூல். பட்டத்தை வந்து இயக்குறது வந்து நூல், ஆனால் பட்டம் பறக்கிறதுக்கு வந்து காற்று தான் அவசியமானதாக இருக்கு. அடுத்த மோட்டார் வாகனம். மோட்டார் வாகனம் சக்கரங்கள், இன்ஜின், எரிபொருள், சுக்கான். அப்போ பட்டம் வந்து நூலின் கட்டுப்பாட்டில் இருக்கு. மோட்டார் வாகனம் வந்து சுக்கான், அதாவது அக்சிலேட்டர் கையில் கட்டுப்பாட்டில் இருக்கு. இயங்குறது எரிபொருள் தேவைப்படும். சரிதானே? ஆகவே இதில் யார் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறேன்னு சொன்னால் பட்டத்தை நூல் கட்டுப்படுத்தி வச்சிருக்குது. மோட்டார் வாகனத்தை வந்து சுக்கான் வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. ஆகவே இதில் நான் கருதுகிற விட வந்து 4வது விடையாக கருதுகிறேன். உங்களோட மாற்று விடைகள் எதுவும் இருந்தால் நீங்கள் ஒவன்ஸூடாக போதிய விளக்கங்களூடாக இதெல்லாம் மேலதிக விளக்கங்களை பெறலாம். நீங்கள் அந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவதனூடாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து நாங்கள் 11 தொடக்கம் 15 வரையான ஒவ்வொரு வினாவின் கீழேயும் ஏபி ஆகிய இரண்டு கூற்றுக்களும் அவ்விரு கூற்றுக்களையும் அடிப்படையாக கொண்டு எடுக்கக்கூடிய என எதிர்பார்க்கும் 1, 2 ஆகிய முடிவுகள் இரண்டும் தரப்பட்டுள்ளன. அவ் அவ்விரு கூற்றுக்களும் பொய்யானவை என தென்படின் அவை இங்கு அவை உண்மையாகவே கருதப்படும். நடைமுறையில சொல்றது வந்து சில வேளை பொய்யா இருக்கும். ஆனா இங்க இந்த பேப்பர்ல தரப்பட்டிருக்கிற விடயம் வந்து இங்க அவை சொல்றது உண்மைன்னு தான் நீங்க நினைக்க வேணும். நினைச்சுக்கொண்டு தான் இந்த கேள்விகளுக்குரிய விடையை தெரிவு செய்ய வேணும். தரப்பட்ட இரண்டு கூற்றுகள் மாத்திரம் அடிப்படையாக கொண்டு இவ்விரு முடிவுகளுக்கும் வர வேணும். முதலாவது முடிவு வந்து சரியான்னு சொன்னால் இலக்கம் ஒன்று தெரிவு செய்ய வேணும். இரண்டாவது விடை சரி என்று சொன்னால் இலக்கம் 2ஐ தெரிவு செய்ய வேணும். அடுத்தது வந்து முதலாவதும் இரண்டாவதும் சரி என்று சொன்னால் இலக்கம் 3 என்று சொல்லி நாங்கள் அடையாளப்படுத்தலாம். முதலாவதும் இரண்டாவது முடிவுகளில் எது சரி, எதுவும் சரியானது இல்லை என்று சொன்னால் நாங்கள் 4வதாக அந்த விடையை தெரிவு செய்ய முடியும். இலக்கம் 4னூடாக தெரிவு செய்ய முடியும். அப்போ பாருங்க, முதல் கூற்று தந்திருக்குது, 2 கூற்றுகள் இருக்குது, அடுத்த முடிவு இருக்குது, 2 முடிவுகள் இருக்குது. நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இது சம்பந்தமான விடயம் நாங்கள் இதிலேயே பார்ப்போம். முதல்ல பாருங்க, ஒவ்வொரு பூச்சியும், ஒவ்வொரு எல்லாம், அனைத்தும், எல்லாமே வரும். ஒவ்வொரு பூச்சியும் என்றால் இது வந்து வெண்வரி படத்தினூடாக தான் இதுக்குரிய விடையை நாங்கள் மிக இலகுவாக எடுக்க முடியும். ஒவ்வொரு பூச்சியும் என்றால் பூச்சியும் விஷத்தை கொண்ட விலங்காகும். அப்போ ஒவ்வொரு பூச்சியும் அனைத்தும், அனைத்தும் வந்து உள்வட்டமாக தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பூச்சியம்ன்றது உள்வட்டம். அப்போ இது வந்து பூச்சி. அடுத்த இது பார்த்தீங்கன்னா இது விஷத்தை கொண்ட விலங்கு. சரிதானே? அடுத்த பாருங்க, ஒவ்வொரு விஷத்தை கொண்ட விலங்கும் தரையில் வாழும். அப்போ ஒவ்வொரு விஷத்தை கொண்ட விலங்கும் தரையில் வாழும்னா இந்த தரையில் வாழும் என்ற வட்டத்துக்குள்ள அவ்வளவும் வந்து உள்ளடங்கிடும். இது வந்து தரையில் வாழும். ரைட். இப்போ நாங்கள் முடிவுக்கு வருவோம். ஒவ்வொரு பூச்சியும் தரையில் வாழும் விலங்கு. ஒவ்வொரு பூச்சின்னா அனைத்து பூச்சியும் தரையில் வாழும் விலங்கு. பாருங்க, தரையில் வாழும் விலங்குன்றதுக்கான உள்ளடங்குது, உள்ளடங்கி இருக்குது. அந்த வட்டம் உள்ளடங்கி இருக்கிற பூச்சி உள்ளடங்கி இருக்கிற வழியா அப்போ இந்த கூட்டு சரி. தரையில் வாழும் விலங்குகள், எல்லா பூச்சியும் தரையில் வாழும் விலங்குக்குள்ள இருக்கு. அப்போ அது சரி. தரையில் வாழும் சில விலங்குகள் விஷத்தை கொண்ட விலங்குகளா? பாருங்க, இது வந்து விஷத்தை கொண்டது. நான் இதில் புள்ளடி போடுறது இது வந்து பார்த்தீங்கன்னா தரையில் வாழும் விலங்குகளை மட்டும்தான் கொண்டிருக்கு. அது அல்லது அது விஷத்துக்கும் அதுக்கும் தொடர்பில்லை. அப்போ பாருங்க, சில விலங்குகள் தரையில வாழும் விஷத்தை உடையதாக இருக்கும். அதே போல தரையில வாழ்ற விஷம் இல்லாத விலங்குகளும் இருக்கு. அப்ப இதில் சொல்லியிருக்கு தரையில் வாழும் சில விலங்குகள் விஷத்தை கொண்டவை ஆகும். ஆகவே அந்த கூற்றும் வந்து சரியானது. ஆகவே இந்த முடிவு இரண்டுமே வந்து சரியானது. முடிவு இரண்டும் சரி என்று சொன்னால் அதற்கு நாங்கள் பொருத்தமான வினா விடை இலக்கம் வந்து 2 முடிவு. முதலாவது முடிவு, இரண்டாவது முடிவு சரி என்று சொன்னால் விடை வந்து 3வதாக கருத வேண்டும். விடை 3வது இலக்கம் வந்து அது விடைக்குரிய இலக்கமாக இருக்கும். அடுத்த பாருங்க 12வது. ரைட். இதுல 12வதுல பாருங்க, எல்லா காகங்களும் பறவைகளாகும். எல்லான்னு சொன்னா காகம் வந்து உள்வட்டத்துக்கு இருக்க போகுது, பறவை அதுக்கு வெளிவட்டமா இருக்க போகுது. எல்லா காகமும் பறவையாகும். அப்ப இது காகம். ரைட். இது வந்து பறவை.
ரைட். அடுத்து பாருங்க, எல்லா வண்ணாத்து பூச்சிகளும் பறவைகளாகும். எல்லா வண்ணாத்து பூச்சியும்னா வண்ணாத்து பூச்சி பறவைக்குள்ள வட்டத்துக்காக வரணும். அது வந்து இப்படி வரலாம், இப்படியும் ஒரு வட்டத்துக்கு வரலாம், அல்லது இது காகத்துக்குள்ளேயும் கீறலாம். இப்படி வர மண்டங்களுக்கு தெரியாதானே, காகத்துக்குள்ளேயும் கீறலாம். ஆனால் பறவைக்குள்ள அவ்வளவு உள்ளடங்கு. அப்ப பாத்தீங்கன்னா காகம் இல்லாத பறவைகள், வண்ணாத்தி பூச்சி இல்லாத பறவைகள் இருக்குது. அப்ப சில வண்ணாத்தி பூச்சிகள் காகங்களா, அப்ப சில வண்ணாத்தி பூச்சிகள் காகங்கள். சரி, அப்ப என்னடா, அது காகத்துக்குள்ளேயும் கீறினா காகம், வண்ணாத்தி பூச்சி காகமா தான் இருக்க போகுது. அதே போல வெளிவட்டமா கீறினாலும் காகமா தான் இருக்க போகுது. ஆகவே அந்த கூற்று வந்து சரியானதா இருக்கு. காகங்களாக உள்ள வண்ணாத்தி பூச்சிகள் இல்லை. காகங்களாக உள்ள வண்ணாத்தி பூச்சிகள் இல்லை. காகங்களாக உள்ள வண்ணாத்தி பூச்சிகள் இல்லைன்னு சொல்லி. அப்ப இங்க அந்த கூற்றுப்புள்ள தானே, பரமேல சில வண்ணாத்தி பூச்சிகள் காகங்கள்ண்டா இந்த கூற்றுப்புள்ள தானே. காகங்களாக வண்ணாத்தி பூச்சி இருக்குது, அவை இங்க வண்ணாத்தி பூச்சி இல்லைன்னு சொல்ல முடியும் அந்த கூற்றுப்புள்ள. அவை முடிவு ஒன்று மட்டும் சரி. முடிவு ஒன்று மட்டும் சரி என்ன, அதுக்கு பொருத்தமான விடை வந்து விடை இலக்கம் ஒன்று. ரைட். அடுத்தது பாருங்க, 13வது. எல்லா வீதிகளும் ஆறுகளாகும். அப்ப எல்லா வீதிகளும்னா வீதி உள்வட்டமா இருக்கணும், ஆறு வெளிவட்டமா இருக்கும். எல்லா வீதிகளும் ஆறு. Right, இது வீதி வந்தா ஆறு. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, சில வீதிகள் வாய்க்காலாகும். வீதி தானே இங்க இருக்கு இந்த வீதி. அப்ப சில இது என்ன, இடைவெட்டி போகணும், வீதியை இடைவெட்டி போகணும். இப்ப இது வாய்க்கால். ரைட். இப்ப பாருங்க கூட்ட முடிவை பாருங்க. சில ஆறுகள் வாய்க்காலாகும். பாருங்க, ஆறையும் இடைவெட்டு தானே, ஆகவே அந்த கூட்டு சரி. எல்லா வாய்க்கால்களும் வீதிகளாகும். அப்ப எல்லா வாய்க்கால்களும் வீதியா இல்லை. இங்க பாருங்க, இது வந்து வீதிக்கும் தொடர்பில்லை, ஆறுகளுக்கும் தொடர்பில்லாத பகுதியும் இருக்கு. இந்த கூட்டுக்குள்ள அப்ப இங்கேயும் முடிவு ஒன்று மட்டும் சரி என்றபடியால் அதுக்குரிய இலக்கம் வந்து ஒன்று. ரைட், ஓகே. இப்படியான காணொளிகள் நான் ஏற்கனவே என்னோட யூடியூப் சேனலில் பகிர்ந்திருக்கிறேன். அதில் மிக தெளிவான விளக்கங்களும் வழங்கப்பட்டிருக்குது. இதுவும் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன், நீங்கள் திரும்ப பார்க்கும்போது இலகுவானதாக இருக்கு. ரைட். அடுத்தது பாருங்க, சில பத்திரிகைகள் பேனைகள் ஆகும். சில பத்திரிகைகள்னா இடைவிட்டவனா சரி. சில பத்திரிகை பேனைகள், இது வந்து பத்திரிகை எடுப்போம், மற்றது பேனை எடுப்போம். இது பேனை. ரைட். ரைட், ஓகே. அது பேனையாக கருதுங்க. எல்லா பேனைகளும் பென்சில் ஆகும். அப்போ பேனை வந்து இல்லாமண்டா பென்சிலுக்குள்ள இந்த பேனை இந்த வட்டம் வந்துடும். இது பென்சில். சரிதானே, இது வந்து பென்சிலாக இருக்க போது. ரைட். அப்போ இதில் பாருங்க, சில பத்திரிகைகள் பென்சில் ஆகும். பாருங்க, பென்சில் பத்திரிகை இடைப்பட்டது தானே, ஆகவே அந்த கூட்டு சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பென்சில்கள் அல்லாத பத்திரிகையும் இருக்கு. பாருங்க, இது வந்து பென்சில் இல்லாத பத்திரிகை. அந்த கூட்டும் சரி. முடிவு ரெண்டும் சரி. அப்ப முடிவு ரெண்டும் சரி என்றால் அதற்கு பொருத்தமான விடை வந்து பாருங்க, விடை இலக்கம் முடிவு ரெண்டு சரியான சொன்னால் அதுக்குரிய பொருத்தமான விடை இலக்கம் ஒன்று. ரெண்டு முடிவுகள் சரி என்றால் விடை இலக்கம் மூன்று. ஆகவே நீங்க விடை இந்த இலக்கம் எல்லாம் மூன்றை கொடுக்க வேணும். அடுத்தது பாருங்க, எல்லா ரம்புட்டானும் காய்க்குமா. அப்ப எல்லா ரம்புட்டானா ரம்புட்டான் வந்து உள்வட்டமா இருக்க போது, காய்க்கும் என்பது வெளியில இருக்க போகுது. இது காய்க்கும், இது ரம்புட்டான், இது வந்து காய்க்கும். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா ரம்புட்டான் மரங்களும் செழிப்பாக வளரும். அப்போ ரம்புட்டான் இருக்கு தானே, இது செழிப்பாக வளரும். அப்போ செழிப்பாக வளர்றன்றது ஒன்று உள்ளுக்கு வர வேணும், இப்படி வர வேணும் செழிப்பாக வளர்றது. சரி, அதுக்கும் காய்க்கும் தொடர்பு இல்லை, அவை செழிப்பான்னு சொன்னபடியே உள்ளுக்கு வர வேணும். இப்போ பாருங்க, செழிப்பாக வளர்ந்துள்ள எல்லா மரங்களும் ரம்புட்டான் ஆகும். பாருங்க, இதில் வந்து ரம்புட்டான் இருக்கும், இதில் இல்லை. ஆனால் ரம்புட்டான் இல்லாத செழிப்பாக வளர்ந்த மரங்களும் இருக்கு. அப்போ இந்த கூற்று வந்து பிள்ளை பாருங்க, அனைத்து ரம்புட்டானும் செழிப்பாக வளர்ந்துருக்கு. ஆனால் செழிப்பாக வளர்ந்துருக்கிற மரம் எல்லாம் ரம்புட்டான்னு சொல்லிடலாம். இங்கே இந்த வட்டத்தில் பாருங்க, செழிப்பாக வளர்ந்துள்ள வேறு மரங்களும் அதில் இருக்கு. அடுத்த செழிப்பா வளர்ந்துள்ள காய்க்கும் மரங்கள் உள்ளன. பாருங்க, இது காய்க்கும், இதுக்கு காய்க்கும்ன்றதுக்குள்ள செழிப்பா வளர்ற இருக்கிறபடியா இந்த பகுதி செழிப்பா வளர்ற காய்க்கும் மரங்களை குறிக்கும். அப்ப அது சரி. அப்ப முடிவு இரண்டு சரி.
அவை முடிவு 2 சரி என்ற அதுக்கு பொருத்தமான விடை இலக்கம் முடிவு 2 சரி என்று சொன்னால் விடை இலக்கம் 2. ஆகவே 15வது வினாக்குரிய விடை வந்து 2. ரைட். இன்றைக்கு நாங்கள் இந்த காணொளியில் இந்த முதல் 15 வினாக்களை தான் பார்க்க இருக்கின்றோம். அடுத்த காணொளியில் எஞ்சிய வினாக்களுக்குரிய விடை தொடர்ச்சியாக வெறும் அதுக்குரிய விளக்கங்களும் வரும். நீங்கள் தொடர்ந்து எமது யூடியூப் சேனல்கள் இணைந்திருங்கள். உங்களுக்கு ஆசிரியர் சேவைக்கு தேவையான அனைத்து உழைச்சார்பு வினாக்கள் மற்றும் நுண்ணறிவு வினாக்கள் எல்லாம் ஏற்கனவே பகிரப்பட்டிருக்கின்றன. நீங்கள் யூடியூப் சேனலில் இலவசமாக அதை பார்வையிடலாம். நேரடியாக நீங்கள் சர்ச் பண்ணுறவங்களாக அதை பார்வையிட முடியும். அனைவரும் பார்வையிடக்கூடிய வகையில் தான் அது யூடியூப் வந்து ஓப்பனாக இருக்கிறது. நீங்கள் முழு பேரும் அதை பார்வையிட முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது யூடியூப் சேனலோட. உங்களுக்கு தேவையான அடுத்தடுத்த காணொளிகளில் வந்து பொது அறிவுகள் நுண்ணறிவுகள் தொடர்பான அனைத்து வினாக்களும் விடயங்களும் உங்களோட பகிர்ந்து கொள்ளப்பட இருக்கின்றது. நன்றி.